சிவகாமி அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த மாலா, அம்மா லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க என்றாள். இன்னைக்கு கேரட் சாதம் கோவக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே லஞ்ச் பேக் பண்ணி அங்கே வச்சிருக்கேன் பாரு. காலைக்கு தோசடி, சட்னி வதக்கிட்டு இருக்கேன். சரி, இங்கே வந்து என்ன சமைக்கிறேன்னு பார்க்கறத விட்டுட்டு நீ சீக்கிரம் வேலைக்கு கிளம்புடி என்றாள் மாலாவின் அம்மா சிவகாமி. அம்மா கிளம்பிட்டு தான் இருக்கேன். நேற்று லஞ்சுக்கு எனக்கு பிடிக்காத முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிருந்த. நான் தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அதான் இன்னைக்கும் முட்டைக்கோஸ் வச்சிருக்கியான்னு பார்க்க வந்தேன். ஏமா, எனக்கு தான் முட்டைக்கோஸ் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏமா நேற்று வச்ச என்று மாலா கேட்க, ஏண்டி நான் என்ன காசு கொடுத்தா வாங்கினேன்? நேற்று பக்கத்து வீட்டில் முட்டைக்கோஸ் கொடுத்தாங்க, அதை வீணாக்க வேணாம்னு தான் பொரியல் பண்ணேன். உனக்கு வேற தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு வச்சேன். இப்படி வீம்பா சாப்பிடாம எடுத்துட்டு வருவேன்னு நான் நினைக்கல. இனிமே இந்த வீட்டில் முட்டைக்கோஸே சமைக்கலடி, போதுமா? அம்மா, உங்களை சாப்பிட வேணாம் நான் சொன்னேன். எனக்கு முட்டைக்கோஸ் வைக்காம ஊறுகாய் வச்சிருந்தாலே போதும்னு தானே சொல்றேன். சரிடி, இனிமே முட்டைக்கோஸ் கொடுக்கல. சரி, புவனா எழுந்திரிச்சிட்டாளா இல்லையா? காலேஜுக்கு வர டைம் ஆகுது. எழுந்திரிச்சிட்டா, குளிக்க போயிருக்கா. சரி, 2 பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் தோசை ஊற்றி தரேன். நான் வேற வேலைக்கு கிளம்பணும். அம்மா, உன்னை வேலைக்கு போகாதானே எத்தனை தடவை சொல்றது? நான் தான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் ஏமா? மாலா, நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுறத எப்படிடி நான் வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு பார்ப்பேன்? அது போக வீட்டு செலவு, புவனாவோட காலேஜ் ஃபீஸ்ன்னு இருக்கு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண நகை சேர்க்கணும். உன் ஒருத்தி சம்பளத்தில் எப்படிடி இதெல்லாம் பண்ண முடியும்? நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது. பக்கத்தில் இருக்கிற சாம்பிராணி கம்பெனியில் வேலை செய்கிறேன். அம்மா, நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல. அப்பா இருந்த வரைக்கும் உன்னை ராணி மாதிரி வச்சிருந்தாரு. அப்பா போனதுக்கப்புறம் நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்று கண்ணீருடன் கூறினாள் மாலா. மாலா, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுற? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அப்பா இருந்த வரைக்கும் நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமா இருந்தோம். இப்போ நம்ம நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. இதையும் நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். எனக்கு இந்த வேலைக்கு போகிறதுல எந்த கஷ்டமும் இல்லடி. உட்கார்ந்தபடி தானடி வேலை செய்கிறேன். அதுவும் பக்கத்தில் தானே இருக்கு. எனக்கு எந்த அலைச்சலும் இல்லை. நீ என்னை நினச்சி கவலைப்படாத. உங்கள் 2 பேரையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா அதுவே போதும் எனக்கு. சரி, பேச ஆரம்பிச்சா நேரம் போகிறதே தெரியாது. அப்புறம் வேலைக்கு டைம் ஆயிடும். சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு, அவளையும் கூட்டிட்டு வா என்று சிவகாமி கூற, அம்மா இப்படி இந்த வயசுலையும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. போகாதீங்கன்னு சொன்னாலும் நிறைய காரணம் சொல்லி என் பேச்சை கேட்கவே மாட்றாங்க என்று மனதிற்குள் கவலையுடன் புலம்பிக் கொண்டு போனாள் மாலா. ஏண்டி, இன்னும் நீ ரெடியாகாம என்னடி தேடிட்டு இருக்க என்ற மாலாவின் குரல் கேட்டு திரும்பிய புவனா, மாலா, ஏன் ட்ரெஸ்ஸை இதுக்குடி நீ போட்ட? இன்னைக்கு இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு பிங்க் கலர்ல தான் வரணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். இவ்வளோ நேரமா அந்த ட்ரெஸ் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ போட்டிருக்க. உனக்கு போடுறதுக்கு வர ட்ரெஸ்ஸே இல்லையா? எதுக்குடி ஏன் ட்ரெஸ்ஸை போட்ட? ஏண்டி, இதை எனக்கு தானடி நான் வாங்கினேன். நான் போட்டா என்னடி? குளிச்சுட்டு வந்தேன், மேலே இதான் இருந்துச்சு, அதான் போட்டேன் என்றாள் மாலா. அதான் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீயும் சரின்னு தானே சொன்ன. இப்போ நீ ஏன் போட்ட? நான் மறந்துட்டு போட்டுட்டேன்டி. இன்னைக்கு வேற ஏதாச்சும் போட்டுட்டு போ. நான் நைட்டு வந்ததும் துவைச்சி வைக்கிறேன். நாளைக்கு நீ போட்டுட்டு போலாம் என்றாள் மாலா. அதெல்லாம் முடியாது. என்கிட்ட பிங்க் கலர்ல வேற ட்ரெஸ்ஸே இல்லை. எனக்கு இதான் வேணும். ஒழுங்கா கலட்டி கொடு, இல்லைன்னா நான் காலேஜுக்கே போக மாட்டேன் என்ற புவனாவிடம், ஏண்டி போட்டதை கலட்ட சொல்ற? அதான் நான் போட்டுட்டேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். அதெல்லாம் முடியாது. நீ அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு வேற போட்டுக்கோ. சீக்கிரம் கலட்டு, எனக்கு டைம் ஆகுது என்று புவனா அடம்பிடிக்க வேறு வழி இல்லாமல் கலட்டி கொடுத்துவிட்டு வேறு உடையை அணிந்து கொண்டு பிறகு இருவரும் சாப்பிட வந்தனர். மாலா, என்னடி நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இப்போ இவ போட்டிருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிங்க் கலரில் போடணும்னு சொல்லியிருக்காங்க போல. அதான் அந்த ட்ரெஸ்ஸை அவள் மேலே எடுத்து வச்சிருக்கா. அது தெரியாமல் நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ அவள் அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்கிறா. அதான் அவகிட்ட கலட்டி கொடுத்துட்டு நான் வேற போட்டேன். புவனா, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? அவள் அதை போட்டுட்டால, அதை கலட்டி நீ போட்டு தான் ஆகணுமா? ஏன் நாளைக்கு போட்டா என்ன? அம்மா விடுமா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் போகணும்னு ஆசைப்படுறா. நீ சும்மானே இருடி. இப்படி அவள் கேட்குறான்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற.
நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுன்னு கூட பார்க்காம கேக்குறா, நீயும் கழட்டி கொடுக்கற. இப்படியே அவளுக்காக விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தனா நாளைக்கு உன் புருஷனையும் கேப்பா. அப்ப அவரையும் விட்டு கொடுத்துடு. அம்மா, நீ என்ன பேசுற? அவ என் தங்கச்சி, ஒரு அக்காவை விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லை. அதுக்காக இப்படி இல்லாம பேசுவ? 2 பேரும் மாத்தி மாத்தி இவ்வளவு பேசுறோமே, ஏதாவது வாயை திறந்து பேசுறாளா பாரு என்று சிவகாமி கூற, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு நீ தானமா சொன்ன என்று கிண்டலாக கூறினாள் புவனா. இந்த கிண்டல் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. இந்த ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டின்னு இருக்காம ஒழுங்கா படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வழியை பாரு. அவ தனியா எவ்வளோ நாளைக்கு தான் வேலைக்கு போய் கஷ்டப்படுவா என்ற சிவகாமியிடம், அதான் துணையா நீ வேலைக்கு போறல்ல, அப்புறம் என்ன? இப்படியே பேசிட்டு இருந்த அடி வாங்க போற. அம்மா வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்களேன்னு இல்லாம இப்படி பேசுற. மாலாவுக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்ல. உன்னை சொல்லி தப்பு இல்ல. உனக்கு செல்லம் கொடுத்து நாங்க கெடுத்துட்டோம். அம்மா, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு காதுல ரத்தம் வருது. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு போனவளிடம், பஸ்ஸுக்கு காசு வாங்கிட்டு போடி என்று மாலா உரக்க கூறினாள். நான் ஏற்கனவே உன் பேக்ல இருந்து காசு எடுத்துட்டேன், பாய் பாய் என்று கூறிக்கொண்டே புறப்பட்டாள் புவனா. மாலா, இவ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். அம்மா, சின்ன பொண்ணு, அது போக காலேஜ் தானே படிக்கிறா, அப்படிதான் ஜாலியா இருப்பாங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு நம்ம வீட்டு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாமா என்று கூறி மாலாவும் வேலைக்கு புறப்பட்டாள். பிறகு வீட்டில் இருந்த அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சிவகாமியும் பக்கத்தில் இருக்கும் சாம்பிராணி கம்பெனிக்கு வேலைக்கு புறப்பட்டாள். நாட்களும் நகர புவனா படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தாள். எல்லாம் நல்லபடியாக தான் போனது. இப்படி இருக்க ஒரு நாள் அலுவலக வேலையாக வெளியில் வந்த மாலா புவனா வேறு ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வதைக் கண்டு அதிர்ந்து போனாள். வீட்டிற்கு வந்தவுடன் அவளிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணியவாறு வேலைகளை தொடர்ந்தாள். மாலை வேலை விட்டு வந்த மாலா இரவு உணவை முடித்துவிட்டு தனது அம்மா உறங்கும் வரை காத்திருந்த பிறகு புவனாவிடம் அந்த பையனை பற்றி விசாரித்தாள். புவனா, இன்னைக்கு வேலை எப்படி போச்சு என்று சூதனமாக கேட்ட மாலாவிடம், நல்லா போச்சு மாலா. இன்னைக்கு ஃபுல்லா ஆஃபீஸ்ல செம்ம வேலை, ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன் கேக்குற? உண்மையாவே இன்னைக்கு ஃபுல்லா ஆஃபீஸ்ல தான் இருந்தியா? ஆமா. ஏன் இப்ப திரும்ப திரும்ப இதையே கேக்குற? என்னதான் பிரச்சனை உனக்கு என்று பொறிந்தாள் புவனா. நீ பொய் சொல்ற பாரு, அதாண்டி பிரச்சனை. நான் என்ன பொய் சொன்னேன்? காலையில 11 மணிக்கு நான் உன்னை பார்த்தேன். நீ யாரு கூடவோ பைக்ல போன. கேட்டா ஆபீஸ்ல இருந்தன்னு பொய் சொல்ற. ஆபீஸ் டைம்ல எங்க போன? யார் அந்த பையன்? ஐயோ, இவ எப்படி பார்த்தா என்று மனதில் நினைத்தவாறு, அது ஆபீஸ் விஷயமா தான் போனேன். அந்த பையன் என் கூட வேலை செய்யறவன். 2 பேரும் சேர்ந்துதான் வேலை விஷயமா போனோம் என்றாள் புவனா. நீ அவன் கூட போன விதத்தை பார்த்தா வேலை விஷயமா போன மாதிரி தெரியலையே. பொய் சொல்லாத புவனா. ஆமா, நீ எங்க வெளியில வந்த வேலை நேரத்துல? நீ வேலைக்கு போவாம நான் எங்க போறேன் எங்க வரேன்னு நோட்டம் விட்டுறதுதான் உன் வேலையா? நான் உன்னை கேள்வி கேட்டா அப்படியே பேச்ச மாத்தி நீ என்ன கேள்வி கேக்குறியா? இதோ பாரு புவனா, காலம் கெட்டு கிடக்குது. நீ என் தங்கச்சி. எந்த தப்பான வழியிலும் நீ போயிடக்கூடாதுன்னு தான் நான் கேக்குறேன். நமக்கு வீட்டுல ஆம்பளை துணை இல்ல, நாம தான் நம்மளை பாத்துக்கணும். உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் படிச்சவ, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பாத்துக்கவும் எனக்கு தெரியும். நீ புத்தி சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா என்று கூறினாள் புவனா. இவ தப்பான வழியில போயிடக்கூடாது கடவுளே, நீதான் காப்பாத்தணும் என்று தன் மனதிற்குள் வேண்டியபடி பயத்துடனும் தங்கையை நினைத்து கவலையுடனும் உறங்கினாள். மறுநாள் காலை எழுந்தவுடன் வழக்கம் போல் வேலைக்கு சென்ற மாலாவிற்கு ஏனோ புவனாவை நினைத்து இனம் புரியாத கவலை வந்தது. உடனே புவனாவிடம் பேசிவிட வேண்டும் என்று அவள் அலுவலகத்திற்கு போன் செய்ததில் அதிர்ச்சி அடைந்தாள். அப்போதுதான் தெரிந்தது புவனா அலுவலகத்திற்கு வேலைக்கு வந்து 1 வாரத்திற்கு மேல் ஆகிறது என்று. இதை கேட்ட மாலாவிற்கு கோபத்துடன் அவளை பற்றிய பயமும் அதிகரித்தது. அன்று மாலை வரை படபடப்புடன் காத்திருந்த மாலா வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்து புவனா வருவதற்காக காத்து கொண்டிருந்தாள். மாலா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ற சிவகாமியிடம், அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா என்றாள் மாலா. இல்லையே, நானும் நேத்துல இருந்து பாக்குறேன், நீ ஒரு மாதிரி இருக்க. என்ன ஆச்சுடி? வேலையில எதுவும் பிரச்சனையா?
அம்மா கிட்ட புவனாவை பத்தி சொல்லலாமா? அவ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா வேலைக்கு போகாம யாரு கூடவோ ஊர் சுத்துறான்னு சொன்னா அவங்க எப்படி இதை தாங்கிப்பாங்க? அப்புறம் அவளை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அம்மா கிட்ட இப்ப சொல்ல வேணாம். அவ வரட்டும், முதல்ல என்ன விஷயம்னு நாம தெளிவா கேட்டுட்டு புத்தி சொல்லுவோம். என் பேச்ச கேட்கலனா அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாம். இப்ப சொல்ல வேணாம் என்று மனதிற்குள் நினைத்தவாறு, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆஃபீஸில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட், அதை முடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்றாள் மாலா. சரிடி, நீ பொறுமையா யோசி, எல்லாம் நீ பண்ணிடுவ, என் பொண்ணு திறமையானவ. ஆமா, என்ன இந்த புவனா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டா வரா? அப்படி என்ன வேலை செய்யறா? வேலையில இருந்து லேட்டா வராளா, இல்ல வேலை முடிஞ்சு அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு லேட்டா வீட்டுக்கு வராளா என்றாள் சிவகாமி. அம்மா, புது வேலை கொஞ்சம் கத்துக்க வேணாமா? அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு லேட்டா வரா. நீ எப்போ பார்த்தாலும் அவளை திட்டாத. ஆமாண்டி, உன் தங்கச்சியை ஒன்றும் சொல்லக்கூடாது. எல்லார் வீட்லேயும் அப்பா தான் பொண்ணுக்கு செல்லம் கொடுப்பாங்க, அக்கா தங்கச்சி சண்டை போட்டுப்பாங்க. இங்கே அவ அக்கா நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற. நீ எவ்வளோ விட்டு கொடுத்து பாசம் காட்டி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு உன் மேலேயும் சரி என் மேலேயும் சரி பாசம் இருக்கிற மாதிரியே தெரியல. அம்மா, நான் கூட அப்பா கூட கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அவரோட அன்பு அரவணைப்பு எல்லாம் நான் அனுபவிச்சேன். பாவம் புவனா, அப்ப அவளுக்கு விவரம் தெரியாது. அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப நாம தானம்மா அப்பா இடத்துல இருந்து அவன் மேல அன்பு காட்டணும். அன்பு ஓரளவு தாண்டி ஓவரா செல்லம் காட்டுன அப்புறம் கெட்டு போயிடுவா என்றாள் சிவகாமி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அவ வந்தா நான் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் தூங்கு என்று கூறி அம்மாவை அறைக்கு அனுப்பிவிட்டு புவனா வரும் வரை காத்திருந்தாள். இரவு 10 மணிக்கு அரை மயக்கத்துடன் அலுவலக காரில் மிகவும் சோர்வாக உள்ளே வந்த புவனாவிடம், புவனா நில்லு, எங்க போன என்று கோபத்துடன் கேட்டாள் மாலா. என்ன மாலா கேள்வி? வேலைக்கு தான் போயிட்டு வரேன் என்று அவள் வாய்க்குளறி கொண்டு கூறியதை பார்த்த மாலா புவனாவை அறைக்கு கூட்டிச் சென்று கதவை தாளிட்டு பிறகு பேச ஆரம்பித்தாள். என்னடி இது, குடிச்சிருக்கியா? ஐயோ கடவுளே, என்னடி இது புது பழக்கம்? எப்படிடி இப்படி கெட்டு போன? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுடுவாங்க. அக்கா, ஆபீஸ்ல சின்ன பார்ட்டி வச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூஸ்னு சொல்லி பீரை கொடுத்துட்டாங்கக்கா. சாரிக்கா, அம்மா கிட்ட சொல்லிடாத. ஆபீஸா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏண்டி மறுபடியும் பொய் சொல்ற? நானா? பொய்யா? இல்லையே என்று அப்படியே கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டாள். செய்வதறியாது தவித்த மாலா, அம்மா சொல்ற மாதிரி நானே இவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவளை ஒழுங்கா கண்டிக்காம அவ கேட்ட எல்லாத்தையும் அவளுக்கு விட்டு கொடுத்து இப்ப இந்த அளவுக்கு அவ வந்து நிக்கிறதுக்கு நான் தான் காரணம் என்று தன் தலையில் அடித்தவாறு அழுது கொண்டே தரையில் உட்கார்ந்தாள். மறுநாள் காலை எழுந்து வந்த மாலா அம்மாவிடம், அம்மா நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் ஃப்ரீயா வீட்டில இருந்து பார்க்கலாம்னு இருக்கேன் என்றாள் மாலா. ஓ சரிடி, அப்போ நான் புவனாவுக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்றேன். இல்லம்மா, அவளுக்கும் இன்னைக்கு லீவா. நேத்து நைட்டு தான் சொன்னா. நேத்து வேலை முடிஞ்சு லேட்டா தான் வந்தா. அவ எழுந்திருக்க கூட லேட் ஆகும். நீ வேலைக்கு போ, நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். சரிடி, அப்ப நான் எனக்கு மட்டும் தயிர் சாதம் பண்ணிக்கிறேன். நீங்க பொறுமையா ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் இருக்கு, பிடிச்சத சமைச்சு சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு சிவகாமி போன பிறகு கோபத்துடன் இருந்த மாலா சிறிது நேரம் பொறுத்து பார்த்தாள். பிறகு புவனாவை பார்க்க அறைக்கு சென்றாள். புவனா எழுந்திரிடி என்றவளிடம், இருமாலா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்று தூக்கத்தில் கூறினாள் புவனா. பொறுமையை இழந்த மாலா ஒரு பக்கெட் நிரம்ப நீரை கொண்டு வந்து புவனாவின் மீது ஊற்றினாள். அதிர்ந்து போய் சலசலப்புடன் எழுந்த புவனா, மாலா அறிவே இல்லையா உனக்கு? தூங்கும்போது இப்படியா எழுப்புவ என்றாள். யாருக்குடி அறிவு இல்ல? நேத்து என்ன நிலைமையில நீ வந்தன உனக்கு தெரியுமா? ட்ரிங்க் பண்ணிட்டு வந்த. எங்கிருந்து வந்துச்சுடி உனக்கு இவ்வளோ தைரியம் என்று கூறி புவனாவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்ததில் புவனா மயக்கம் போட்டு விழுந்தாள். பதறி அடித்து கொண்டு புவனாவை எழுப்ப மாலா எவ்வளவோ முயற்சி செய்தும் அவள் எழுந்திருக்கவில்லை. உடனே அடுத்த தெருவில் நின்ற ஆட்டோவை வரவழைத்து அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். அங்கு புவனாவை பரிசோதித்த மருத்துவர் அவள் கர்ப்பமாக இருப்பதாக கூறியதும் மாலாவிற்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஏமா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா
என்று மருத்துவர் கேட்டதற்கு இல்லை என்று மாலாவால் தலையை மட்டும்தான் ஆட்ட முடிந்தது. நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? அக்கா என்று ஒரு வார்த்தையில் முடித்தாள். அக்காவா? என்னம்மா, உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல? அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கா என்று மருத்துவர் கூற, அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான், நான் தான் அவளை பார்த்துக்கிறேன் என்றாள் மாலா. இப்படிதான் பார்த்துப்பாங்களா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்துலேயும் அவசரப்படுறாங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, எப்போ தூங்குறாங்க, மொபைல்ல என்ன பண்றாங்க, யாரு கூட பழகுறாங்க, இதெல்லாம் நீங்க தானே பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு நீங்க இருந்தா கடைசியில அவங்க இங்க வந்துதான் நிப்பாங்க. இது எனக்கு புதுசு இல்ல, இந்த மாதிரி நான் நிறைய கேஸ பாக்குறேன். இந்த மாதிரி வர்றவங்க அபார்ஷன் பண்ண சொல்லுவாங்க. சின்ன வயசா இருந்தா அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு சட்டப்பூர்வமா அபார்ட் பண்ணிடுவோம். இல்ல மேஜரா இருந்தா அந்த பையன் கூட சேர்த்து வைக்க சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவோம். அதான் இங்கே ப்ரொசீஜர். உங்க தங்கச்சி மேஜர், பேசாம அவ லவ் பண்ற பையன் கூடவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இப்ப கரு ஹெல்தியா வளர்றதுக்கு நான் விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை ரெகுலரா எடுக்க சொல்லுங்க. முக்கியமா ட்ரிங்க் பண்ணக்கூடாது, மற்றபடி அவங்க கரு ஹெல்தியா இருக்கு என்று கூறி மாலாவை அனுப்பி வைத்தார் மருத்துவர். பிறகு அமைதியாக புவனாவை பார்க்க வந்த மாலா புவனா அழுது கொண்டு இருப்பதை பார்த்து அவளை பொறுமையாக வீட்டிற்கு அழைத்து வந்தாள். வீட்டில் வெகு நேரம் அமைதி நிலவ மாலா இடிந்து போய் சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். அறையில் அழுது கொண்டிருந்த புவனா மாலாவிடம் பேச வந்தாள். அக்கா என்று முதல் முறையாக கூப்பிட்டாள். மாலா எதுவும் பேசவில்லை. அக்கா, வேணும்னா என்ன உன் கையால கொன்னுடு, இப்படி எதுவும் பேசாம இருக்காதக்கா ப்ளீஸ் என்று கூறி அழுதாள். ஆனால் மாலா எதுவும் பேசவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக கலங்கி உட்கார்ந்திருந்தாள். சீக்கிரம் வேலை விட்டு வந்த சிவகாமி, மாலா, புவனா எங்க இருக்கீங்கடி? நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் அதிசயமா வீட்டுல இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கிறதால நானும் சீக்கிரமா வந்துட்டேன். நாம 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன், நாம சேர்ந்து சாப்பிடுவோம். ஆமா, மதியானம் என்ன சமைச்சீங்க என்று உரக்க பேசிக்கொண்டே அடுப்படிக்குள் நுழைந்தாள். என்னடி, எதுவும் சமைக்கல, எல்லாம் அப்படியே இருக்கு. என்ன ஆச்சு? எங்க இருக்க மாலா என்று மாலாவை தேடி பிறகு பார்த்த சிவகாமி, மாலா இங்க என்னடி பண்ற? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? என்ன ஆச்சு? புவனா ஏன் இப்படி தரையில அதுவும் உன் பக்கத்துல படுத்திருக்கா என்று பதற்றத்துடன் கேட்ட சிவகாமியிடம், அவ மாசமா இருக்கா என்று ஒரு வார்த்தையில் கூறினாள் மாலா. இதை கேட்ட சிவகாமியும் சற்று நேரம் உறைந்து போனாள். சிறிது நேர அமைதிக்கு பிறகு எழுந்த சிவகாமி புவனாவை தன் கைகள் வலிக்கும் அளவிற்கு அடித்து கொண்டிருக்க மாலா தடுத்தாள். விடுடி, என்ன தடுக்காத. பாருடி பாரு, செல்லம் கொடுக்காதன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே எப்படிடி வெளியில தலை காட்ட முடியும்? செல்லம் கொடுக்காத, இவ கெட்டு போயிடுவான்னு சொன்னேன். இப்ப பாரு, உண்மையாவே வந்து கெட்டு போய் நிக்கிறா. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் என்று தலையில் அடித்து கொண்டு அழுத அம்மாவிடம், அம்மா அழாதம்மா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடும் என்றாள் மாலா. இனி ஆக என்னடி இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 பேரும் விஷம் குடிச்சு சாக வேண்டிதான் என்று அழுது கொண்டு கூறிய சிவகாமியின் காலில் விழுந்த புவனா, அம்மா என்ன மன்னிச்சிடுமா, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலம்மா. நான் உன் பொண்ணு. மாலாக்கா என்னை அந்த அளவுக்கு கேவலமா வளர்க்கலம்மா. நான் ஒரு பையனை விரும்புறேன், அவனும் என்னை விரும்புறான். நாங்க 2 பேரும் நிறைய ஊர் சுத்தி இருக்கோம். ஆனா எந்த தப்பும் பண்ணதில்லம்மா. எந்த தப்பும் பண்ணலனா எப்படிடி இது நடந்துச்சு என்று மேலும் அடிக்க தொடங்கினாள். தடுத்த மாலா, உனக்கு தெரியாம எப்படிடி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம உண்மையை சொல்லு என்று மாலா கேட்ட கேள்விக்கு நடந்த உண்மையை அக்காவிடம் கூற ஆரம்பித்தாள். அக்கா, நான் காலேஜில் இருந்து என் கூட படிச்ச ரவியை லவ் பண்றேன். அவன் ரொம்ப நல்ல பையன், அவனும் என்னை உண்மையா விரும்புறான். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னதால அதுக்கு இடம் பார்க்க அவன் கூட 1 வாரம் அலைய வேண்டி இருந்துச்சு. அப்பதான்க்கா நீ என்ன பார்த்த. மற்றபடி நாங்க எல்லாம் மீறி நடந்துகிட்டதே இல்லக்கா. எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலக்கா, என்னை நம்புங்க என்றாள். சரி, அவனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு, யார்கிட்டையும் சொல்லாம வர சொல்லு என்று மாலா கூறியதை கேட்டு
புவனாவும் ரவிக்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு அழைத்தாள். சிவகாமி ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டிருக்க சிறிது நேரம் கழித்து ரவி அங்கு வந்தான். ரவி, நான் உன்னை கேட்பேன், நீ உண்மையை மறைக்காம சொல்லணும் என்றாள் மாலா. கேளுங்கக்கா என்று தயக்கத்துடன் கூறினான் ரவி. நீயும் புவனாவும் லவ் பண்றதா சொன்னா. உங்களுக்குள்ள லவ் தாண்டி வேற ஏதாச்சும் நடந்துச்சா? மறைக்காம உண்மையை சொல்லு என்று மாலா கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலக்கா. நான் அவளை விரும்புறேன். அடிக்கடி வெளியில போவோம். அவ உங்களை பத்தியும் ஆன்ட்டியை பத்தியும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. நீங்க அவ மேல உயிரா இருக்கிறதாவும், ஆனா அவ எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போடுறதாவும் சொல்லுவா. உங்களுக்கு பெருசா ஏதாச்சும் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லுவா. நீங்க தான் அவளோட அப்பான்னு சொல்லுவா என்று ரவி கூற மாலா புவனாவை கட்டி அணைத்தாள். அக்கா, என்ன நம்புங்கக்கா, நான் எந்த தப்பும் பண்ணல என்றாள் புவனா. என்ன ஆச்சுக்கா, ஏன் இப்படி கேக்குறீங்க? அவ தப்பு எதுவும் பண்ணலன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு சொல்லுங்க என்று ரவி கூற, ரவி அது என்று புவனா கூற முயற்சி செய்வதற்குள் மாலா தடுத்து, அது ஒன்றும் இல்லப்பா, 2 பேரும் எங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவீங்களோன்னு தான் கேட்டேன். சரி, நீ வீட்டுக்கு போ என்று மாலா கூற ரவி புவனாவை பார்த்தபடி கிளம்பினான். மாலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கே தெரியாம எப்படி கர்ப்பமாக முடியும் என்று அவளிடம் 2 மாதத்திற்கு முன்பு ஏதேனும் தவறாக நடந்ததா என்று விசாரித்தாள். அப்பொழுதுதான் புவனாவிற்கு நினைவிற்கு வந்தது. தினமும் வேலை முடிந்து அலுவலக காரில்தான் புவனா வீட்டிற்கு வருவாள். ஒரு நாள் இரவு வெகு நேரம் கடந்தே வீட்டிற்கு வந்தாள். நான் சீக்கிரமாவே கார்ல ஏறிட்டேன்கா. ஆனா ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு சேர்த்தாரு அந்த டிரைவர். கார்ல ஏறும்போது நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல. வீட்டுக்கு லேட்டா தான் அந்த டிரைவர் கூட்டிட்டு வந்தாரு. இறங்கும் போது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலி இருந்துச்சு. ஏதோ ஒரு மாதிரி உடம்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க நல்லா தூங்கிட்டீங்க மேடம் அப்படின்னு சொன்னாரு என்று புவனா கூறுவதிலிருந்து தப்பு எங்கு நடந்திருக்கிறது என்று அவளுக்கு நன்றாக தெரிந்தது. பிறகு அம்மாவிடம், அம்மா, இப்படியே எவ்வளோ நேரம்தான் அழுதுகிட்டு இருப்ப? நடந்தது நடந்து போச்சு. இனிமே அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அதுக்காக இப்படி நம்ம அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? நாம தான் ஏதாச்சும் பண்ணணும் என்று மாலா கூற, என்னடி மாலா பண்ண சொல்ற? எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. இவ இப்படி கெட்டு போய் புள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு வந்து நிக்கிறா. யாரு இப்படி பண்ணான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பொண்ணு எப்படி இருக்க முடியும்? இவ இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அவளை கருவிலேயே கொன்றுப்பேன். இவளை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இவளை பெத்த பாவத்துக்கு நானும் இவ கூடவே போய் சேர்ந்துடுறேன். அதான் நமக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு முடிவு என்று கலங்கியபடி கூறிய சிவகாமியிடம், அம்மா, எல்லாத்துக்கும் சாகுறது தான் முடிவுனா இந்த உலகமே சுடுகாடா மாறிடும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? அது எல்லாத்தையும் கடந்து தான் வாழணும். நமக்கு கஷ்டத்தை கொடுத்த அந்த கடவுள் அதுக்கான வழியையும் காட்டுவாரு. இப்போ இதை நாம் அனுபவிச்சுதாமா ஆகணும். இந்த விஷயத்த இப்போ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ சாகுற எண்ணத்தை முதல்ல விடு. என் மேலே சத்தியம், நீ எந்த தப்பான முடிவையும் எடுக்கக்கூடாது என்று கூறிவிட்டு புவனாவை அழைத்து கொண்டு அவள் அலுவலகத்திற்கு சென்றாள். அங்கு புவனாவின் கார் டிரைவர் விலாசத்தை வாங்கி கொண்டு டிரைவர் முருகன் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினாள். கதவை திறந்த முருகன் புவனா நிற்பதை பார்த்து பதறினான். முகமெல்லாம் வேர்த்து கொட்ட தன் கழுத்தில் இருந்த துண்டால் முகத்தை துடைத்தான். பிறகு என்ன விஷயம் என்று பயத்தை காட்டிக்கொள்ளாமல் கேட்டான். நீதானே எப்போதும் புவனாவை வீட்டில் டிராப் பண்ணுவ என்றவளிடம், ஆமா நான் தான், ஏன் கேக்குறீங்க என்று மறுபடியும் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே கூறினான். 2 மாசத்துக்கு முன்னாடி அவ வேலை முடிஞ்சு சாயங்காலம் 6:30 மணிக்கு கார்ல ஏறினா. ஆனா நீ வீட்டுக்கு 10 மணிக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்க. கேட்டதுக்கு டயர் பஞ்சர் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்க. அந்த நேரம் அவ தூங்குனான்னு சொல்லியிருக்க. அப்படி பஞ்சர்னா அவளை எழுப்பி வேற கார் வர வச்சு அனுப்பியிருக்கலாம்ல. இல்ல அவளை எழுப்பி என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கலாம். அது எப்படி நீ பஞ்சர் போட்டுட்டு காரை ரெடி பண்ணி வர்ற வரைக்கும் அவ அப்படி தூங்க முடியும் என்று அவள் கேட்டதற்கு சிறிது நேரம் மௌனமாக இருந்தவன் யோசித்து பதில் கூறுவது போல, மேடம் நல்லா தூங்குனாங்க, எழுப்ப மனசு வரல. என் ஃபோன்ல சுத்தமா சார்ஜ் இல்லை, அக்கம் பக்கத்துல வேற யாருமே இல்லை,
அதான் நானே பஞ்சர் போட்டு கொண்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு என்றான். ஃபோன்ல சார்ஜ் இல்லைனா கார்லயே போட்டிருக்கலாம்ல என்று மாலா மாறி மாறி கேள்வி கேட்க முருகனுக்கு நெஞ்சம் பதறியது. அவனால் பதில் ஏதும் கூற முடியவில்லை. நடுங்கினான். அவன் ஏதோ மறைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மாலா, இதோ பாரு, இப்போ நீ உண்மையை சொல்லல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க வந்து கேட்குற விதத்துல கேட்டா அப்ப நீ சொல்லிதானே ஆகணும் என்று அவள் பயமுறுத்திய பிறகு உண்மையை கூற ஆரம்பித்தான். மேடம், போலீஸுக்கெல்லாம் போகாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என் பொண்டாட்டிக்கு கேன்சர். அவளுக்கு செலவு செய்ய என்கிட்ட பணம் இல்லை. அவங்க 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. பணத்துக்காக தான் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன். அவங்க யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. புரோக்கர் மூலமாக தான் நான் பேசினேன். ஒரு அழகான பொண்ணு வேணும்னு கேட்டாங்க. முதல்ல நான் ஒத்துக்கல. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மனசு வரல. ஆனாலும் என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல. அதான் இவங்களை காரில் ஏற்றிக்கிட்டு அவங்கள மயக்கம் போட வச்சு காரை ஒரு காட்டுக்குள்ளே நிறுத்திட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்கள தூக்கிட்டு என்னை 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் மனசை கல்லாக்கிக்கிட்டு வெயிட் பண்ணேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்கள கார்லேயே படுக்க வச்சுட்டு என்கிட்ட 2 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் நேராக வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். இவங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு காப்பாற்ற நினச்ச என் பொண்டாட்டியை இழந்துட்டு நிற்கிறேன். யாருக்காக நான் இந்த தப்பை பண்ணணும், அவளே இப்போ என் கூட இல்லை. இனியும் குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது. நான் செஞ்ச தப்புக்கு நானே போலீஸில் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி சரண்டர் ஆயிடுறேன். அப்பதான் செத்துப்போன என் மனைவியோட ஆத்மாவும் சாந்தி அடையும். நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க என்று அழுது கொண்டு மன்னிப்பு கேட்டவனிடம் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் மௌனத்துடன் அங்கிருந்து நகர்ந்தாள் மாலா. அப்போது தன் தங்கை புவனாவை பார்த்தபோது அவள் அங்கு இல்லை. சுற்றும் முற்றும் தேடி பார்த்து பிறகு வீட்டிற்கு வந்தவள் புவனா புவனா என்று கூறியபடி வந்தாள். அப்போது அறையில் சோகமாக படுத்து கொண்டிருந்த சிவகாமி, என்னாச்சு மாலா? அவளை நீதானே கூட்டிட்டு போன, இப்ப வீட்டுக்குள்ள வந்து அவளை தேடிக்கிட்டு வர, என்னடி ஆச்சு, என்ன நடந்துச்சு என்றவளிடம் அங்கு நடந்த அனைத்தையும் கூற சிவகாமி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாள். பிறகு தனது அம்மாவின் முகத்தில் நீரை தெளித்து எழுப்பிய மாலாவிடம் பக்கத்து வீட்டு பையன், அக்கா அக்கா, புவனா அக்கா கிணத்துல விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க என்றான். என்னடா சொல்ற, எங்கடா என்று அழுது கொண்டு கேட்க, அக்கா உங்க வயல்ல இருக்கிற கிணத்துல தான்க்கா, சீக்கிரம் வாங்க என்று அவன் கூற அழுது கொண்டு இருவரும் அவன் கூறிய இடத்திற்கு ஓடினார்கள். ஆனால் அவள் அங்கு இல்லை. அவளை பக்கத்தில் உள்ளவர்கள் காப்பாற்றி அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூற இருவரும் அவர்கள் கூறிய அந்த மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு புவனா அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தாள். செவிலியர்கள் அங்கும் இங்கும் நடக்க மாலாவும் சிவகாமியும் பதற்றமாக அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியில் வந்த மருத்துவர், நீங்க இந்த பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் என்றார். நான் அக்கா, இவங்க அம்மா டாக்டர். அவங்கள காப்பாத்தியாச்சு. ஆனா அவங்க வயிற்றுல இருந்த கருவை எங்களால காப்பாற்ற முடியல. இப்போ மயக்கத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க என்றார் மருத்துவர். என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் இருந்த மாலா அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று, கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? அவ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணா? யார் அவளை கெடுத்ததுன்னு தெரியாம ஒரு குழந்தைய சுமந்தா. இப்ப நீயே அந்த குழந்தைய பறிச்சிட்ட. தப்பு செஞ்சவனும் அவனே தன்னோட தண்டனையை தேடிக்கிட்டான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படி மனுஷங்களோட வாழ்க்கையில விளையாடுறது உனக்கு வேணும்னா வேடிக்கையா இருக்கலாம். ஆனா எங்களால இதை தாங்கிக்க முடியாதுமா. என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுத்ததுக்கு, அவ வாழ்க்கையில இருந்த கரை போனதுக்கு சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு குழந்தை அவளால போனதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. எல்லாம் உன் விருப்பப்படி நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே எங்களால தாங்க முடியாதுமா. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்று வேண்டிக் கொண்டு கண்ணீரை துடைத்துவிட்டு புவனாவை பார்க்க வந்தாள். புவனா, ஏண்டி இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ போயிட்டா நானும் அம்மாவும் மட்டும் உயிரோட இருப்போம்னு நினைச்சியா? நாங்களும் உயிரை விட்டுருவோம். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேனா? ஏண்டி இப்படி அவசரப்பட்ட என்றாள் மாலா. அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. இந்த மாதிரி கேவலமான உடம்போட இந்த உலகத்துல வாழ்ந்து உங்களுக்கு அசிங்கத்தை தேடி தரத்துக்கு பதிலா
செத்து போறதே மேலுன்னு தான்க்கா இந்த முடிவு எடுத்தேன். சாகுறது எல்லாத்துக்கும் முடிவா இருக்காது புவனா. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். உன் உடம்புல பட்ட கரை உன் கண்ணீரோட சேர்ந்து அதுவும் கரைஞ்சு போச்சு. உன் வயிற்றுல இருந்த கரு இப்ப இல்லை. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு தான் நான் நம்புறேன். நீயும் நம்பு. இனிமே உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நடந்தது ஒரு கனவு மாதிரி நினைச்சு மறந்துடு. இனிமே புது வாழ்க்கையை வாழு, புது புவனாவா என்று சிரித்தபடி புவனாவின் கன்னங்களை தட்டி கூறினாள். அம்மா, நீ புவனாவை பார்த்துக்க, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்றவளிடம் எங்கடி போற என்றாள் சிவகாமி. தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே கூடாதுமா. பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்றவனுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் கிடைக்க வைப்பேன். நம்ம புவனாவுக்கு நடந்த மாதிரி இனிமே எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. நம்ம புவனா பேரு வெளியில வராம நான் சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று கூறிவிட்டு புறப்படும் நேரத்தில் ரவி அங்கு வந்து புவனாவின் கைகளை பிடித்து அழுதான். ரவியிடம் அக்கா நடந்த அனைத்தையும் கூறியிருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட புவனா மாலாவை பார்த்தாள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று புன்னகையுடன் கண்களால் கூறிவிட்டு புறப்பட்டாள் மாலா. கேள்வின்னு ஒன்று இருந்தா அதுக்கு கண்டிப்பா பதிலும் இருக்கும். கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கிற அந்த கடவுள் அதுக்கான தீர்வையும் கொடுப்பாரு. அதுக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் பொறுமை மட்டும்தான்.